தேவன் ஒரு மனுஷனை அழைத்துவிட்டு தரிசனத்தையும் நோக்கத்தையும் வைக்க மாட்டார். தேவன் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுதே அவனை குறித்தான நோக்கத்தோடும் திட்டத்தோடும் தரிசனத்தோடும் தான் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுடைய அபிஷேகம் என்பது ஒரு குறிக்கப்பட்ட வேலைக்காக, ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்துக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை வேறு பிரிப்பதே கர்த்தருடைய அபிஷேகம். இந்த நாட்களிலே தேவன் தீர்க்கதரிசிகளை வேறு பிரித்து தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆசாரியர்களை ஆசாரிய ஊழியத்துக்காய் தேவன் அபிஷேகம் பண்ணினார். தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் தேவ சித்தத்தின்படி ஆளுகை செய்வதற்கு அவர்களை ராஜாக்களாய் தேவன் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகத்தை ஒரு மனிதன் கொடுக்க முடியாது. இந்த அபிஷேகத்தை பாஸ்டர் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரே உங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த